Untuk katakan. 1948 ஆண்டு மே மாதம் 14ஆம் திகதி பிரித்தானியாவுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான உடன்படிக்கையின் பிரகாரம் அங்கே கால்பதித்த யூதர்கள் அவர்களுடைய சியோனிஸ்ட் மிலிட்டரி ஃபோர்ஸஸ் அந்த பாலஸ்தீன மண் மீது ஒரு பாரிய ஒரு யுத்தம் ஒன்றை முன்னெடுத்து அந்த பாலஸ்தீன மண்ணினுடைய 78% நிலப்பரப்பை கைப்பற்றி கொண்டார்கள். அதில் எஞ்சியது தான் மேற்கு கரை மற்றும் காசா. அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 7,50,000 பாலஸ்தீன மக்கள் சொந்த மண்ணிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு விரட்டியடிக்கப்பட்ட பிற்பாடு இந்த மேற்கு கரை மற்றும் காசாவில் வாழ்ந்த அந்த பாலஸ்தீன மக்கள் அந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழ முடியவில்லை. இந்த 75 வருடங்களாக அவர்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய இராணுவத்தினரது படுகொலைகளுக்கும் பொருளாதார சுரண்டல்களுக்கும் தொடர்ச்சியாக உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய உச்சகட்டமாக தற்பொழுது அங்கே ஒரு கடந்த சில மாதங்களாக பாரிய யுத்தம் முன்னெடுக்கப்பட்டு அந்த பகுதி மீது பாரிய அழிவுகள் ஏற்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 35,000 பாலஸ்தீனர்கள் ஒரு சில வாரங்களுக்குள்ளேயே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இப்பொழுது ரஹ்வா நகரிலே தஞ்சமடைந்திருக்கிற எஞ்சிய பாலஸ்தீனர்களையும் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கோரி இஸ்ரேல் அங்கே தாக்குதல் நடத்துவதற்கான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கொடூரமான இந்த யுத்தம் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும். அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இந்த யுத்தத்திற்கு வழங்குகிற ஆதரவை உடனடியாக நிறுத்த வேண்டும். பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற தீர்மானத்தை தடுக்கின்ற செயல்பாடுகளை அமெரிக்கா நிறுத்தி பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து அது ஒரு சுதந்திர நாடாக ஐக்கிய நாடுகள் சபையிலே அங்கத்துவம் பெறுவதற்கான அந்த வாய்ப்பை அமெரிக்கா வழங்க வேண்டும். இந்த மனித படுகொலைகள் மனித அவலங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் அனைத்தும் முற்றாக மீறப்பட்டு பாலஸ்தீன மக்கள் மீது அந்த கொடூரம் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்படுகிறது. பச்சை குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள், நோயாளர்கள், அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல், சீரான உணவில்லாமல், இருப்பிடங்கள் இல்லாமல் சொல்ல முடியாத துன்பங்கள் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்துக்கும் உடனடியாக முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். எங்களுடைய மண் மீது இனப்படுகொலை நடந்த பொழுது அமைதியாக வேடிக்கை பார்த்தது போன்று பார்த்து கொண்டிருக்காமல் உடனடியாக தலையிட்டு அந்த அவலங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த பிரேரணைக்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் இங்கே பதிவு செய்து கொள்ளுகின்றோம். அதே நேரத்திலே இந்த யுத்தம் தொடர்பாக இந்த அவையிலே ஒரு விசேட தீர்மானமே ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டு விவாதிக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்களுக்கு கருணை இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணிலே சொந்த நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட இதிலிருந்து ஒரு 300 கிலோமீட்டர்களுக்கு அப்பாலே எங்களுடைய தேசத்தின் மீது, தமிழ் தேசத்தின் மீது ஒரு பாரிய இன அழிப்பு இந்த பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த நாட்டு இராணுவத்தினரால் அரங்கேற்றப்பட்ட பொழுது நீங்கள் எல்லோரும் ஏன் அமைதியாக இருந்தீர்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த வாரம் எப்படி இந்த மே 15 பாலஸ்தீனத்திலே நக்பா உடன்படிக்கை, நக்பா என்கின்ற ஒரு இனச்சுத்திகரிப்பு நாளாக அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் மே 15 நினைவு கூறப்படுகிறதோ அதுபோன்று இந்த உலக வரலாற்றிலே இந்த மே 18 என்பது இலங்கை தீவிலே, இந்து சமுத்திர பிராந்தியத்திலே குட்டி தீவாக அழகிய குட்டி தீவான இந்த இலங்கை தீவிலே வடகிழக்கு தமிழர்கள் மீது சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற நாளாக அது தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த நாளை நினைவு கூறுவதை தடுப்பதற்கு நீங்கள் பல்வேறுபட்ட பிரயத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த செயல்பாடுகளை நீங்கள் நிறுத்தி எங்களுடைய தேசத்தையும், இந்த பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற பாலஸ்தீனத்திற்காக இறங்குகிற நீங்கள் இந்த தீவிலே 48ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு உங்களுடைய இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியாக மாற்றப்பட்டிருக்கிற வடகிழக்கினுடைய சுயாட்சியை நீங்கள் அங்கீகரித்து தமிழர்களுடைய தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலம் நீங்களும் நாங்களும் சிங்கள சகோதரர்களும் தமிழர்களும் முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக கூடி வாழக்கூடிய ஒரு தீர்வை எட்டுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று நான் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இன்றைய தினம் வெலிக்கடை விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தேன். அங்கே அரவிந்தன் என்கின்ற ஒரு முன்னாள் போராளி
அவர் செய்யாத குற்றங்களுக்காக பொய் குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு member, time's up. Please wind up. நான் முடிக்கிறேன். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் இன்று வரை கடந்த 10 நாட்களுக்கு மேலாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இன்றைய தினம் நான் சென்று அவருடைய அந்த உணவு தவிர்ப்பை நிறுத்துமாறு கேட்டு அதனை நிறுத்தச் சொல்லி கேட்டிருக்கின்றேன். அவர் அதை நிறுத்தி இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு நிரபராதி. அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே முடிக்கிறேன். ஒரு நிமிடம். அங்கே தம்பு குணசேகரம் என்கின்ற ஒரு 65 வயது முதியவர் இருக்கிறார். அவர் கடந்த 7ஆம் தேதி சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவரால் மருந்தெடுக்க சென்றபோது தாக்கப்பட்டிருக்கிறார். நீ அடிக்கடி இங்கே வந்து மருந்தெடுக்கிறாய், இங்கே வரக்கூடாது என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவம் தொடர்பாக இந்த அவை உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு நேற்றைய தினம் கௌரவ பிரதம மந்திரி அவர் நான் முடிக்கிறேன் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு ஆலோசனை குழு கூட்டத்திலே நான் கல்முனை பிரதேச வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தினுடைய பிரச்சனை தொடர்பாக நான் பேசியிருக்கிறேன். அமைச்சு செயலாளரை அனுப்பி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். அது தொடர்பாக கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. Thank you. Honorable Valentin. கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய பாலஸ்தீனம் தொடர்பான இந்த விவாதத்திலே உண்மையிலே ஸ்டேல் பாலஸ்தீனத்திலே ஆயுதம் தாங்கியவர்கள் சண்டையிடுவது ஒரு புறம், ஆனால் இரு பக்கத்திலும் சாதாரண அப்பாவி மக்கள், பச்சிளம் குழந்தைகள் தொடக்கம் வயோதிகர்கள் வரை சாதாரண மக்கள் இரு நாடுகளிலும் அல்ல இரு தரப்புகளிலும் கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பெருமதிமிக்க மனித உயிர்கள் பலிக்கடாக்கலாக்கப்படுவதை நாங்கள் உண்மையாக வன்மையாக கண்டிக்கின்றோம், அது எந்த தரப்பினராக இருந்தாலும். ஆகவே இந்த நேரத்திலே இன்னொரு விடய Okay.